வெல்கம் டு ஃபேக்ஸ் அண்ட் ட்ராக். இன்னைக்கு டான்செட் எக்ஸாமை பற்றி நம்ம ஃபேக்ஸ் அண்ட் ட்ராக்ல பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்காக, அதாவது எம்இ, எம்டெக், எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரி படிக்கிறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உட்படுத்தப்பட்ட காலேஜஸில் படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன். இந்த டான்செட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இப்போ AUCET அப்படின்ற பேர் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. இந்த டான்செட் எக்ஸாமை எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட டேட், என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட அப்ளிகேஷன் ஆன்லைன் டேட், அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக டான்செட் எக்ஸாம்ன்றது என்ன அப்படின்றது ஒரு ரீகேப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டான்செட் எக்ஸாம் அப்படின்றது தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது இப்போ அது அண்ணா யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திட்டாங்க. இந்த எக்ஸாம் ஆனது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது எம்பிஏ, எம்சிஏ, அதுக்கப்புறம் எம்இ, எம்டெக் இது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ்ல படிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸாம் ஆனது யூஸ் ஆகுது. இந்த எக்ஸாமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜியில் என்ன மார்க்காக இருந்தாலும் ஓரளவுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க மென்ஷன் பண்ண பர்சன்டேஜாக இருந்தால் அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான டாப் கிரேடட் காலேஜஸில் படிக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலாம். இதுதான் இதோட முக்கியமான யூஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நீங்கள் டைம் டேபிள் போட்டு கரெக்டாக படிச்சிங்கன்னா ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாமை இன்னும் ஈஸியாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதை அப்கமிங் வீடியோஸ் நிச்சயமாக உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமை பற்றின அப்ளிகேஷன் டேட்ஸை நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். அதாவது May 6th இதோட அப்ளிகேஷன் இஷ்யூவிங் டேட் ஸ்டார்ட் ஆகுது. May 25th வரைக்கும் அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம். அது எந்த போர்ட்டலில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா www.annauniv.edu அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பற்றின விஷயங்கள் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 800 rupees ஆகும். அந்த 800 rupees அப்படின்றது அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான விஷயங்கள். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் மார்க் ஷீட்லேருந்து எல்லாமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் படித்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய நேம், அந்த விஷயங்கள் டேட் ஆஃப் பர்த்ல இருக்க மாதிரி கரெக்டாக கொடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு வாட்டி நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நீங்கள் மாற்ற முடியாது. அதே தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட்லேயே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் என்னைக்கு வரப்போகுதுன்னா ஜூன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாமுக்கு 2 டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது எம்இ, எம்டெக்கு June 23rd கொடுத்துருக்காங்க. 4 noon 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் ஆனது நடக்குது. அதாவது 2 hours தான் இந்த எக்ஸாமுக்கான டைம். அதுக்கப்புறம் எம்பிஏக்கும் எம்சிஏக்கும் ஒரே நாளில் தான் நடக்குது. எம்சிஏக்கு மார்னிங் நடக்குது, எம்பிஏக்கு ஆஃப்டர்நூன் நடக்குது. எம்சிஏக்கு 10 to 12 மார்னிங் நடக்குது. எம்பிஏக்கு 2:30 to 4:30 2 hours நடக்குது. இதுதான் இந்த எக்ஸாமை பற்றின அப்டேஷன் டீட்டெயில்ஸ். ஃபர்தராக டான்செட் எக்ஸாமை பற்றின டீட்டெயில்ஸ், டான்செட் எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதோட சிலபஸ் போன்ற விஷயங்களை நிச்சயமாக உங்களுக்காக அடுத்த வீடியோவில் போடுவேன். அண்ட் ஸ்டே டியூன், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.